ஓகே. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டை சாண்ட்விச் செய்ய போகிறோம். என்னது முட்டை சாண்ட்விச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே வந்து ஆம்லேட் மாதிரி, அடியில் ஒரு ஆம்லேட் மாதிரி ஒரு முட்டை, அதுக்கு நடுவில் வந்து ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கு மேலே வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி ஒரு முட்டை, இது ரெண்டுத்தையும் கலந்து அப்படியே அதாவது முட்டைக்குள் முட்டை அப்படின்னு சரியா? எல்லாரும் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் பண்ண போகிறது முட்டைக்குள் முட்டை, முட்டை 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 முட்டை, அதாவது 3 முட்டை சாண்ட்விச் அப்படி சாப்பிட்டுட்டு பசங்களோட ரெடி பண்ணி அந்த பசங்களோட சாப்பிட்டு ஒரு வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவையான பொருட்கள் ஒரு 10 முட்டை, ஒரு பழைய வடசட்டி, சரியா? 10 முட்டை, ஒரு வடசட்டி, 2 மிளகுத்தூள் பாக்கெட்டுகள், சரியா? இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்து வேக போட்டுடலாம். அப்படி கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ ஒரு 4 முட்டை எடுத்து, சரிங்களா? இப்போ ஒரு 4 முட்டையை எடுத்து வேக வைக்க போறோம், சரிங்களா? முட்டை சாண்ட்விச்சுக்கிற முதல் படி 4 முட்டையை அவிச்சுக்கலாம், சரியா? தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. முட்டை அதாவது முட்டை வந்து உடைக்கிறது, அவிச்ச முட்டை உடைக்கிறதுக்கு ஒண்ணு எடுத்துட்டு வரான்னு சொன்னா என்ன எடுத்துட்டு வந்திருக்கான்னு பாருங்க. இது என்னடா இது? முட்டை உடைக்கிறதுக்கு இல்ல மண்டையை உடைக்கிறதுக்கா? எதுக்குடா இது? சரிங்களா? முட்டை உடைக்கிறது கேட்டா இவன் ஆளு மண்டை உடைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதா? தூத்து. ஓகே 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 ஓகே. என்னடா வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு படாத அப்புறம் சும்மாவா? உப்பு கொடுங்க. மறந்துட்டேன், உப்பு வேணும், சரிங்களா? மறந்துடாம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க யோசிக்கிறீங்க? இது என்ன ஆம்லேட்டா போடுறோம்? இது வேறடா. லைட்டா இப்ப வந்து உப்பு போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுவான். போதுங்க, அவ்வளவுதாங்க. ஆமா, டாட்டா சால்ட் போதும், நிறைய வேணாம், நிறைய உப்பு வரும். இந்த பல்பை வெளியே தெளிக்கிறாங்க, வேணாண்டா, ஓவரா பேசுறேன்டா, போறா அந்த பக்கம், அமைதியாடுறா, அமைதியா நில்லு, சரியா? கொஞ்சம் ஓரளவுக்கு முட்டை கொஞ்சம் நிறைய வந்துகிட்டு இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை சாண்ட்விச்சுக்கு முட்டையை அவிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து தானே. ஆமா, இவ்வளவு வாங்கினேன், என்ன இருக்காமா பாத்தியா? இருக்கு என்ன இருக்கா? என்ன மறந்துட்டா பாவிகளா? என்ன இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன இருக்கா? என்ன இருக்குங்களா? முட்டை சாண்ட்விச் என்னன்னு தெரியாது. நானே இன்ஸ்டால தான்டா பார்த்தேன். முட்டை சாண்ட்விச்னா அந்த 2 பிரெட் வச்சு சென்டர்ல, அது சாண்ட்விச்டா. இப்ப நானா இதுக்கு பேரே கிடையாது. அதாவது நான் இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டால வீடியோ தளத்துல வந்து இந்த மாதிரி, அதாவது அடியில ஒரு முட்டை, அடியில வந்து ஆம்லெட், மேல அவிச்ச முட்டை, அதுக்கு மேல ஆம்லெட் போட்டு ஒரு வித்தியாசமா இருக்க மாட்டாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தேன், ஓ நம்ம இதை செய்யக்கூடாது, ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது, சரி நம்ம செஞ்சு நம்ம பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் பண்ணியிருந்தேன். இது இப்போ வந்த ஐடியா இல்லை, எனக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. சரி, அதை கொஞ்சம் ஒத்தி வச்சிருந்தேன், தேவைப்படுற நேரத்தில் எடுத்துக்கலாம் இல்லை, அதுக்கான காலங்கள் இப்போ தான் வந்திருக்கு. சரி, ரெடி பண்ணுவோம். ஓகே, நல்லா இருக்கு. முட்டை எங்கேயும் போயிடாதீங்க எல்லாரும், நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன், சரிங்களா? அப்போ நம்ம சாப்பிட்டு வீடியோ போகலாம், சரியா? வாங்க. இப்போ இது எவ்வளோ நேரம் வெந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியலடா. எவ்வளோ நேரம் ஆச்சு?
கீரல் வந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தமா? இல்லம்மா, கொஞ்சம் ஒரு இதுக்குன்னு ஒரு கால் டைங்கள் இருக்கு. இது என்ன மாதிரி ஆளுகளுக்கு வந்து இது முட்டை எப்படி வேக வைக்கணும்னு தெரியாது மக்களே. இதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கு, பாத்துக்கீங்களா? ஆமா ஆமா, இதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அதாவது இப்போ முட்டை வெந்துட்டே இருக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை உள்ள போட்டுருவாங்க. போட்டோன்னே வந்து அது டைமர் காட்டும். வெந்து 5 நிமிஷத்துல வந்தது, 10 நிமிஷத்துல வந்தது, முட்டை வந்து காமணத்தில் வந்து சொல்லிட்டு அந்த டைமிங் காட்டும். நம்ம அந்த அளவுக்குலாம் ஒத்து கிடையாது, நம்ம எல்லாம் மனக்கணக்கு தான், சரிங்களா? ஆனால் இதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது மக்களே. அது நீங்கள் வந்து அதாவது முட்டை வேக வைக்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு போத ஏதோ ஒரு கருமை வரட்டு அப்புறம் பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு இவங்க வந்துட்டு அவங்களும் கூட இந்தா எடுத்துங்க. ஓகே, என்னடா முட்டை சேனல்னு சொல்லி மிச்சர்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏதோ மிச்சரை வச்சு எங்கள் கேமராமேன் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிக்கு, வித்தியாசம் ஒன்று திங்க போகிறானாமா. என்னன்னா அந்த முட்டை சாண்ட்விட்சில் மிச்சரை போட்டு திங்க போகிறானாமா. சொல்லக்கூடாது கண்ணை கட்டு, நான் சொல்லிட்டேன், சரிங்களா? ஏன்னா எந்த பைத்தியக்காரனாச்சும் முட்டையை போய் மிச்சர் தூவி சாப்பிடுவானா? எங்க கேமராமேன் சாப்பிட போறோம், அதையும் கண்டிப்பா நாங்க வீடியோ எடுக்க போறோம், பாருங்க நல்லா இருக்கான்னு அவனே சொல்லுவான், சரியா? அதாவது முட்டையில எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதாவது அவிச்ச முட்டை, ஆம்லெட்டு, ஆஃப் ஆயிலு, ஃபுல் பாயிலு, வெங்காயம் மேலே போட்டால் ஒன் சைடு, வெங்காயம் திருப்பி போட்டால் அது ஆம்லெட்டு, கலக்கி, பெப்பர் கலக்கி, ஆனியன் கலக்கி, அப்புறம் வந்து ஃபுல் பாயில், ஒரே முட்டை தான் மக்களே. குழம்பு கலக்கி, குழம்பு கலக்கி, என்னடா வேற என்னமோ ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி இம்புட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே. சும்மா ஒரு சின்ன கண்டென்ட், டைமிங் ஓடணும்ல, சரிங்களா? அது மாதிரி இம்புட்டு இருக்கு மக்களே. அதாவது ஒரே முட்டை தான், ஆனா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப நாங்க பண்ண போறது முட்டை சாண்ட்விச். இதுக்கு பேர்லாம் தெரியல, நான் வச்ச பேர் இது, சரிங்களா? முதல்ல இது இவன் தான் கேட்டான், ஐயோ என்னையா என்னமோ பண்ணிட்டு இருக்க, இதுக்கு பேர் என்ன கேட்டேன். எனக்கே தெரியாது பேரு. நாங்க வச்ச பேரு முட்டை சாண்ட்விச். சொல்லு, கொஞ்சம் சத்தமா சொன்னாதான். ஆமா, ஆனா நாங்க இதுக்கு பேர் என்னன்னு தெரியாது எங்களுக்கு, சரி? நாங்க உருவாக்கின பேர் இது. எந்திரிச்சா? வந்திருக்கோம். ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? அந்த முட்டையை எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முட்டை சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து முட்டை சாண்ட்விச் செய்கிறதுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்தாச்சு, சரியா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, இங்கே ஃபோக்கஸ். எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் அளவுக்கு நிறைய வேணும், சரிங்களா? எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், வேகட்டும். எந்த முட்டை இருக்கிற முட்டை, இந்த முட்டையை வந்து உடைச்சி இதில் ஊற்றி ஒரு கலக்கி மேலே வந்து அப்படியே வந்து அவிச்ச முட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கிட்டா முட்டை சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். உப்பு போட்டுதான், உப்பு எடுத்துதான் ஃபோக்கஸிங்க நீங்க. சரிங்களா? ஒரு கலக்கிட்டு, சரி, மேலே வந்து அப்படியே உப்பு போட்டு ஒரு அவிச்ச முட்டை எடுத்து அப்படி வச்சு, ஓகேவா? இப்போ இன்னொரு முட்டை எடுத்துட்டு மேலே ஊற்றுவோம், சரிங்க? நினைச்ச மாதிரி சின்னதாக வந்துருச்சு. இது சுற்றி விடுவோம், அவ்வளோதான். இருக்கு. இதுக்கு மேலே லைட்டாக உப்பு போடணும், ஏன்னா 2 முட்டை போட்டுருக்கோம்ல. அதாவது சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அது கரெக்டாக உட்காரல. சட்டி கொஞ்சம் அகலமாக இருந்தனால அது எல்லாம் ஓடிச்சு பாருங்க. ஆனால் இந்த அளவுக்கு தான் இருக்கு பாருங்க. வேற கரண்டி இருந்தால் எடுத்துருவாங்க, இரும்பு கரண்டி இருந்தால் எடுத்துருவாங்க. இரும்பு கரண்டி அடுப்பு ஆஃப்ல வச்சு கீழே வச்சு கரெக்டாக தான் இருக்கு. முட்டை சாண்ட்விச் சொல்லி அது பாதிலே நிற்கிது, ஆனால் மூடவே இல்லை முட்டை. ஒருவேளை இப்படி பண்ணுவோமா? ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு வச்சுட்டு முட்டையை வேக வச்சு கீழே அது வெந்துருச்சு இல்லை, அதுக்கு மேலே அந்த புல் பாயில போட்டு வச்சு அது மேலே வச்சிருவோமா? அவங்க அந்த இன்ஸ்டால போட்டபடி அப்படி இல்லையே. பரவாயில்ல, நம்ம இப்படி பண்ணுவோம். இப்படியே பண்ணுவோம், எப்படிதான். சரி, நெக்ஸ்ட் அடுத்த முட்டை எப்படி பண்ணுவோம்? இந்த முட்டை இப்படி வந்துச்சு, அது கொடுக்க இல்லை ரெடியா? இப்போ வந்து இதை திருப்பி போகும்.
எண்ணெய் நிறைய இருக்கணும். அவ்வளோதான். அப்படியே திருப்பி என்ன ஏன்ப்பா சிரிக்கிற திடீர்னு? சம்பளமா ஆகி போச்சுடா. பயந்துரும் போறாங்க. போர்வையை போட்டு மூடி படுத்தா எப்படி இருக்கும்? இங்க பாரு, போர்வைய அதாவது குளிர் தாங்க முடியாம போர்வை இழுத்து போட்டுறேன் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆகி போச்சுடா. இல்ல இல்ல இது இது பண்ணுவா என்னதான் வருது பாப்பா. இருங்க முதல்ல மொத்தத்துல ஒரு சட்டி காலியாக போதும். என்னடா அது கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னடா அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேன். நான் என்ன பண்ணேன்? மெதுவா பேசு. என்ன ஃபோக்கஸ் வை முதல்ல. தெரியுதா நான் பண்ணதுலேயே இப்போ நாங்கள் பண்ணதுலேயே இந்த கடைசியாக பண்ணியிருக்கேன் பாருங்க. இது பயங்கரமாக இருக்குது. நல்லா பண்ணு மாதிரி நல்லா செம்மையாக வந்திருக்கு. கட் பண்ணி சாப்பிட்டு கட் பண்ணி இப்போ வந்து அது மேலே பெப்பர் பொடி போட்டு அதை வீடியோ எடுப்போம் பாருங்கள். எடுத்துட்டு இப்போ இதை நம்ம வந்து 4 துண்டா எடுத்து பெப்பர் போடுவோம். சரிங்களா? ஆஹா நல்லா கேக்கு மாதிரி கட் ஆகுறாங்க. ஓகே இந்த முட்டை புக்ஸ் மாதிரி இருக்குப்பா. கடையில் விற்பாங்க ஒரு பேக்கெட். சொல்லுவாள்ல அந்த புக் வந்து கோபாலிலாம் சொல்லுவாள்ல, நீ பண்ணதுலேயே உருப்படியானது தான். இது மாதிரி தான் இது நல்லா வந்திருக்கு. நான் ரெடி பண்ணதுலேயே சூடாக இருக்கேண்ணா. சுடுதா சரியா? இப்போ என்ன பண்ணணும்? பெப்பர் போடணும். டெக்கரேஷன் பண்ண போகிறேன். சரிங்களா? எங்கள் வீடு தான் கிடச்சி அப்படி மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி விடணும். அவ்வளோதான். மஞ்சள் பொடியா? கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி. அவ்வளோதான். செம்மையாக வந்திருக்கு. ஓகேவா? இன்னைக்கு செம்ம சீன் இருக்கு மாதிரி. 2 பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எடுங்க, 1 மட்டும் எடுக்கடா. பீஸ் பீஸாக இருக்காதீங்க. அப்படியே பீஸா ஒரு பீஸா எடுத்து கொடு. நீ இந்த சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. ஐயோ எப்படி இருக்கு? இந்த உனக்கு இது உனக்குடா. எப்படா இருக்கு? செம்மையா இருக்க. கேமராமேன் கொண்டு கொடுப்போமா? நான் ஒன்று சாப்பிடப்பட்டா? நீ சாப்பிட்டு பாரு. எப்படா இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்கா? உண்மையிலே வேற லெவல். சரியா? நல்லா இருக்கா? எனக்கு ஒன்று கொடுங்க. அப்படி வேலையை முடிச்சுடுவோம். இதுக்கு பேர் தான் மக்களே, அதாவது இதுக்கு பேர் தான் முட்டை சாண்ட்விச். இதுக்கு பேர் நானாக வச்சது. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. நான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன். செஞ்சு பார்த்தப்போ உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல? சொல்லுங்க. வாங்கலாம், இங்கே வாங்கலாம், உள்ள வாங்கலாம். எப்படி இருந்துச்சு? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நான் பண்ணது ஒரு தரமான வீடியோனா இதுதான். நெக்ஸ்ட் வீடியோ தந்துக்கு வரேன். இன்னும் விஜய். நன்றி, வணக்கம். வாங்க 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 சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க.